என்பது நாட்டின் வளர்ச்சி மற்றும் தனிமனித மற்றும் தொழில் வளர்ச்சிதான். தேசிய கல்விசார் கருத்தரங்கத்தில் பேச்சு. காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் உள்ள சங்கரா பல்கலைக்கழகத்தில் தேசிய கல்வி சார்ந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தேசிய சுங்கவரி, கல்லால் மற்றும் மறைமுகவரி, போதைப் பொருள் கருப்புத்துறை உதவி கூடுதல் இயக்குனர் திரு என் மணிமாறன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பல்கலைக்கழகத்தின் இணைவேந்தர் வசந்தகுமார் மேத்தா, புல தலைவர் பாலாஜி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வணிகவியல் துறை தலைவர் ராமரத்னம் வரவேற்புரையாற்றினார். மேலும் துறை அலுவலர் சுகன்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். இதில் ஜிஎஸ்டி என்பது நாட்டின் வளர்ச்சியும் தொழில் மற்றும் தனிமனித வளர்ச்சிக்காகவே உருவாக்கப்பட்டது எனவும் இந்த கருத்தரங்கத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதில் காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து தொழில் முனைவோர், வியாபாரிகள், ஆடிட்டர்கள், வர்த்தக சங்க தலைவர் மோதிலால், முன்னாள் மாணவர் ராஜேஷ் ஜெயின், ராமாஸ்கேப் ஹோட்டல் உரிமையாளர் சுப்பிரமணியன் மற்றும் வணிகவியல் துறை மற்றும் மேலாண்மை துறை மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் துறை பேராசிரியர் ஸ்வேதா நன்றிகளை தெரிவித்தார். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இன்னைக்கு வெப்எக்ஸ் மீட்டிங் இங்கே செய்யப்படக்கூடாது என்று அதான் ஒரு தேனி மலரிலிருந்து தேனை எடுப்பது போல வரியை பெற்றுக் கொள்வதே ஒரு சிறந்த வரி பெரும் முறையாகும். சர்வீஸ் டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், சென்ட்ரல் டேக்ஸ், என்ட்ரி டேக்ஸ் எல்லாம் வார்த்தை தேவை. மனசு வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஏதோ ஒரு வார்த்தை தேவை. நீங்கள் இதை செய்தீர்கள் வரி கொடுங்கள் என்று கேட்க. ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் டேக்ஸ் அபிலிமெண்ட் என்று சொல்லப்படும். வரி விதிப்பிற்கு உட்பட்ட செயல்கள் என்று இந்த செயலை செய்தால் நீங்கள் வரி என்ன கேட்கிறார் என்று தெரியுமா? சார், மதுபானம் இருக்கிறதா என்று பார்க்கிறார். ஏன் பார்க்கிறார் என்று சொன்னால், மதுபானத்திற்கு புதுச்சேரியிலே வேற வரி, இங்கு வேற அங்கு குறைவு, இங்கு அதிகம். ஸோ குறைவான வரியுள்ள ஒரு பகுதியிலிருந்து அதிகமான வரியுள்ள ஒரு பகுதிக்கு பொருட்களை கடத்துவது இயல்பு. அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காகத்தான் இந்த இந்தியா முழுக்க ஒரே வரி விகிதம் தான். நீங்கள் கார் வாங்க போவதற்காக கூட இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு போய் கார் வாங்குவார்கள். அங்கே போய் அங்கே ஒரு நோய் இருப்பதாக காட்டிக்கொள்வார்கள். 1ஆம் தேதி நள்ளிரவு இந்தியாவில் உள்ள அனைத்து கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களுக்கும் விடுதலை வழங்கப்பட்டது. அவர்கள் மகா மகிழ்ச்சி கொண்டாடினார்கள். அப்படியெல்லாம் நடக்கும் மகா ஆச்சரியம் அடைந்தார்கள். எதற்காக விட்டார்கள்? ஏன் நம்மளை சோதனை செய்யவில்லை? பொருட்கள் அனைத்தும் எந்த டோல்கட்டும் இல்லாமல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இந்த ஒரு வணிகருக்கு இந்தியா முழுவதும் கிடையாது. முதல்ல நம்ம தமிழ்நாடு தான் விற்கணும் அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னால் நீங்கள் நாட்டின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். 10 லட்சம் கொடுப்பார்கள், சில பேர் கோடி ரூபாய் கொடுப்பார்கள், சில பேர் 10 கோடி. நீங்கள் எவ்வளவு கேட்பீர்கள்? கடவுள் தோன்றி எவ்வளவு பணம் என்று கேட்டால் எவ்வளவு கேட்பீர்கள்? எவ்வளவு சார்? 300 கோடி. உங்களுக்கு 1000 கோடி கிடைப்பது. 1000 கோடி மேனேஜ் செய்யக்கூடிய ஆற்றலை நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்கள் என்றால் 1000 கோடி கொடுத்தா தைரியமா போவீங்க. 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க, 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க, தைரியமா போவீங்க. உண்டான ஆற்றலை நீங்கள் வளர்த்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு 1000 கோடி கிடைப்பதை யாராலும்